ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம வந்து எதுக்கு வந்து தங்க நகை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சமுதாயத்தில் மரியாதை இல்லையா? நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு காதுகுத்துக்கோ போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நகை போட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. உங்ககிட்ட வந்து நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போ வந்து தங்கம்லாம் அவ்வளோக்கா போடாமல் போகிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து வேறு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பணமில்லா நேரத்தில் கை கொடுக்கும் ஒரே நண்பன். கண்டிப்பாக நம்ம வந்து தங்கம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு போகிறீங்க, ஏதாவது உங்களுக்கு வந்து திடீர்னு காசு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்க நகை கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கேஷாக வந்து உங்கள் உடனடியாக தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நகை கடைக்கு சென்று நகை வாங்குவது மீண்டும் மீண்டும் வாங்க தோன்றும் இல்லையா? நீங்கள் வந்து போகிற தடவை நகை கடைக்கு போகிறீங்க, அப்போ வந்து நகை கடையில் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து உங்களை வரவேற்பாங்க. நிறையா பேர் வந்து கடைக்கு வந்திருப்பாங்க உங்களை மாதிரி அன்றைக்கி. அவங்க நிறைய நகை வாங்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து வாங்கணும்னு தோணும். நிறையா வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு தரும் நஷ்டமில்லா செல்வம். கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து இது அசெட்டை வந்து சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நஷ்டமில்லாத செல்வமாக தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக கோல்டு விலை வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏறும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நகை விலை ஏறும்போது அதை விற்று வீடு அல்லது இடம் வாங்கலாம். நமக்கு வந்து நகை விலை உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா நகை இருக்குது, 25 லட்ச நகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அவசர உதவிக்கு கண்டிப்பாக இல்லையா, நம்ம வந்து விற்று ஈஸியாக பணமாக்கிக்கலாம் நகையை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபான நம்மளுக்கு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக்ஸு அதை பற்றிலாம் அதிகமாக தெரியாது. சிட்டு சேரிங்கன்னா நல்ல நம்பகமான இடத்துல தான் சேரணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக தங்க நகை வந்து நீங்கள் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் அசட். ஏன் திரவச்சத்து அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம வந்து எப்போ தங்க நகை 22 கேரட்டோ 24 கேரட்டோ கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வித்தின் செகண்ட் வந்து நமக்கு வந்து மணியை வந்து மாற்றிட முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, திருமணம் மற்றும் பரிசு. பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா திருமணத்துக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு வந்து பரிசாக கொடுக்கும்போது திருப்பி உங்களுக்கு வந்து இது வந்து பரிசாக கிடைக்கும் இல்லையா? இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்துக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டு வாங்கி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் செக்யூர். உங்கள் ஃப்யூச்சர் வந்து கண்டிப்பாக கோல்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து செக்யூர்டாக இருக்கும். கோல்டுனால பல உபயோகங்கள் இருக்குது. கண்டிப்பாக கோல்டு வாங்குங்க. நீங்களும் நிறைய கோல்டு வாங்கி வந்து சேர்த்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா போதும். ஒரு மாதம் வந்து 500 1000ன்னு சொல்லி சிட்டு போட்டு ஸ்கீமெல்லாம் அவைலபிளாக இருக்கு இல்லையா, அதில் வந்து போட்டு நீங்களும் வாங்கி வைங்க. என்னோடய சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.